பால வயதின் குமாரன் அப்படியாக அந்த இளம் வயதிலே நல்ல பருவத்திலே கல்யாணம் செய்து கொண்டு அப்பொழுது பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை பலவான் கையிலே இருக்கக்கூடிய அம்புக்கு ஒப்பானவன். பலவான் கையிலே அம்பு இருந்தால் பலமாக இழுத்து விடுவான் எதிரியை. எதிரியின் நெஞ்சிலே பாய்ந்து ஊடுருவி செல்வதற்காக அந்த அம்பு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய கையிலே அம்புகளை போன்றவர்கள். அவர்கள் அந்த பிள்ளைகள் நாணமடையாமல் பெரியவர்களான பிறகு அந்த பிள்ளைகள் வெட்கப்படாமல் மேடைகளின் மீது ஏறி நின்று சத்துருக்களோடு பேசுவார்கள். பேசக்கூடிய பிள்ளைகளாக, நீதியை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய கனவு. கல்யாணம் என்றால் அது பொருள். கல்யாணம்னா உன்னுடைய மனசு நான் புரிஞ்சுக்கணும், நான் என் மனசு உனக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், இது கிடையாது. முதல்ல 2 பேருமே அவருடைய மனசை புரிஞ்சுக்கணும். ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொள்வதல்ல, 2 பேருமே அவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கணும். அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அவருக்காக வாழணும், அவருக்காக பிள்ளைகளை பெறணும். அந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டுமே இல்லை, அவருக்காக வளர்க்கணும்.